போகிற பிள்ளைங்க சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குதா? அப்போது இந்த பவுடரை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. சாயந்தரம் ஸ்கூலு விட்டு வந்ததுக்கப்புறம் பாலில் கலந்து இதை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அவ்வளோ ஹெல்த்தி. குழந்தைகளுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்ட்டு, நல்லா அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பேனில் 1/4 கப்பு கேஷ்யூ நட்டு, பாதாம், வால்நட்டு இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம முதல்ல எடுத்துக்க போகிறோம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற விட்டுக்கோங்க. அடுத்து அதே பேன்லேயே ஒரு 1/4 கப்பு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையே கடையிலேருந்து வாங்கினாலும் சரி, அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா அதையுமே தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. அடுத்து ஒரு 10 ட்ரை டேட்ஸ் எடுத்துக்கோங்க. இது சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை டேட்ஸ் சேர்க்கும் போதில் தான் நமக்கு பவுட்ரு நம்ம ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுருக்க முடியும். அதையுமே ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி தனியாக செப்பரேட்டாக பவுலுக்கு மாற்றிடுங்க. அடுத்து அதே பேன்லேயே ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், பம்கின் சீட்ஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், வாட்டர்மெலான் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு மைல்டு காரத்துக்காக மிளகு ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்து இந்த எல்லா சீட்ஸையுமே ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வறுத்து அதையுமே ஒரு தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. அடுத்து மக்கானா 1 கப்பு சேர்த்து அதையுமே நல்லா வறுத்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எந்த ஆர்டரில் நம்ம அரைக்கணுங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல்ல ட்ரை நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இதை முதல்ல நல்ல பவுடராக எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப அரைச்சிடாதீங்க, ரொம்ப அரைச்சிட்டோன்னா எண்ணெய் விட்டுரும். அடுத்து வேர்க்கடலைக்கு தோல் உரித்து அதையுமே 2 சுற்றி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஒன்றா கலந்துக்கலாம் பின்னாடி. டேட்ஸு, ட்ரை டேட்ஸில் உள்ள சீடு இருக்கும். அந்த சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதையுமே குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்க்க ரொம்ப ஹார்டாக தெரியும், வறுத்தனால ஈஸியாக அரைப்பட்டுரும். அடுத்து ரோஸ்டர் சீட்ஸை சேர்த்து அதையுமே பவுட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து மக்கானா இதையுமே நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட உங்களுக்கு கிட்ட முழு ஏலக்காய் இருந்தால் நீங்கள் ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு முறை. இதை நீங்கள் பாலில் தான் கலந்து கொடுக்கணும்னு இல்லை. நீங்கள் ஏதாச்சும் ஸ்வீட்ஸ் செய்கிறீங்க, இல்லைனா ஏதாச்சும் லட்டு மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். இதை ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சிங்கன்னா 30 நாள் வரைக்கும் இதை தாராளமாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தி. இங்கே நான் கொஞ்சமாக பாயில்டு மில்க் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரிப்பேர்ட் எனர்ஜி பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். காலையில் இல்லை நைட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு விருப்பப்பட்ட டைமில் அதை கொடுத்து பாருங்கள். அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.